Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஸ்பெஷல் akkaravadisal எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த akkaravadisal நீங்க நம்ம சொல்லியிருக்கிற மெஷர்மென்ட்ல செஞ்சீங்க அப்படினா கோயில்ல மடப்பள்ளியில கொடுக்கிற அதே டேஸ்ட்லயே இருக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சக்கரை பொங்கல் ரெசிபியும் போட்டுருக்கேன். அதோட ரெசிபி லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த akkaravadisal எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ akkaravadisal நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கர்ல நெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். பாசிப்பருப்பை நல்ல ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி இல்லை சோனா மசூரி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். அதையும் வந்து துணியில் நல்லா தொடச்சிட்டு இது ரெண்டும் மிதமான தீயில் இந்த நெய்யில் நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க பாலில் தான் வேக வைக்க போகிறோம். 3 பங்கு அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும். அதனால் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இந்த akkaravadisal முழுக்க பாலில் வேகிறப்ப தான் அந்த ஒரு டேஸ்ட் வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப்பு அரிசி 1/4 கப் அளவுக்கு பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப்பில் பாதி கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த வெல்லம் வந்து இந்த தண்ணியில் கரையணும், அவ்வளோதான். ரொம்ப தண்ணியாக வந்து பாகு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைஞ்சி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறப்ப நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்குவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இதில் 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை, இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துட்டு இது வறுபடுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பில் பாலில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்து போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல வாசனையோட டேஸ்ட்டும் கிடைக்கும். இதை எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இது எல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு குக்கரும் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்திருக்கணும், திக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மசிக்கணும். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கப்பு போல் பாலை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மசிச்சுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம பொங்கலுக்கு தெரிகிற மாதிரி அரிசி வந்து ரொம்ப தெரியக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப்பு போட்டு நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லையா குங்குமப்பூ பால், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வரணும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கிறப்பே வெள்ளைப்பாகு சேர்க்க வேணாம். இப்போ கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து இதில் ஏற்கனவே நெய் சேர்த்துட்டேன், அந்த பாட் வந்து கட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டேன், கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் கடைசியாக ஊற்றுறதுக்கு. இதிலே வந்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கலந்துட்டு மிதமான தீயில் நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துடும். இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆற உங்களுக்கு இறுகி வரும். ரொம்ப சூப்பரான கோயில் டேஸ்ட்டில் akkaravadisal ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த akkaravadisal செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.